என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு அரசியல்வாதிக்கு சாகும் தருணத்தில் ஒரே பயம், நான் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக நரகம்தான் போக வேண்டியிருக்கும். கண்கள் மூடினார். ஆனால் கண்கள் திறந்தபோது அவர் நின்றிருந்தது சொர்க்கத்தில். அவருக்கு புரியவே இல்லை, இது எப்படி சாத்தியம்? நான் வாழ்நாள் முழுக்க நல்லதே செய்யலையே. அவரை சுற்றி சிரிப்பொலி கேட்டது. நீ வாழ்நாள் முழுவதும் ஏற்கனவே நரகத்தில் வாழ்ந்துவிட்டாய். அதனால்தான் உனக்கு சொர்க்கம் என்று சொன்னது ஒரு குரல். அவன் குழம்பினான். நரகமா? நான் இருந்த பூமி நரகமா? அந்த குரல் சொன்னது, நீ இருந்தது ஒரு நவீன நரகம். இங்கே எங்களிடம் இருப்பது பழைய தண்டனைகள் மட்டுமே. ஆனால் பூமியில் மக்கள் நரகத்தை விட மோசமான தண்டனைகளை ஒருவருக்கொருவர் கொடுக்க ஆரம்பித்துவிட்டார்கள். உன்னை இங்கே நரகத்தில் போட்டால் இது நரகமா என்று நீ எங்களை பார்த்து சிரிப்பாய். அதனால்தான் யமதர்மராஜாவுக்கே குழப்பம். இவனை நரகத்துக்கு அனுப்பலாமா இல்லை சொர்க்கத்துக்கு அனுப்பலாமான்னு. இறுதியில் ஒரு முடிவு எடுத்து உன்னை இங்கு அனுப்பினார். இங்கு வரும் மக்கள் இன்னும் கேட்கிறார்கள், நரகம் எங்கேன்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்க வாழும் வாழ்க்கையே பலருக்கு நரகம்தான். ஆனால் அதே வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றும் சக்தியும் உங்களிடம்தான் உள்ளது. இப்ப சொல்லுங்க, நீங்க எங்க வாழ்றீங்க? நரகத்திலையா இல்ல சொர்க்கத்திலையா?